வெளியில் இருந்துக்கிட்டு கண்டிப்பாக அன்பு அந்த ட்ரிங்க்ஸை குடிப்பாங்க. குடிச்சிட்டு என்கிட்ட லவ்வை சொல்ல வருவாங்க. அதுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அன்பு வரவே இல்லை. உடனே வெண்ணிலா சரி வரலனா இருக்கட்டும், கண்மணிக்கு கண்டிப்பாக இன்னைக்கு உண்மை தெரிய போகுது. கண்டிப்பாக அன்பு என்னதான் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உளர போகிறாங்க. இதெல்லாம் காலையில் தெரிய போகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு வெண்ணிலா தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே அன்பும் கண்மணியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ்வை சொல்லி சந்தோஷமாக இருக்கிறாங்க. மறுநாள் காலையில் ரொம்ப சந்தோஷமாக வெளியில் எழுந்துச்சு வர்றாங்க. என்ன நடந்துச்சு நைட்டில் நம்ம அந்த ட்ரிங்க்ஸை குடித்தோடனையும் என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே, அந்த ட்ரிங்க்ஸில் ஏதோ கலந்துருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்பு நினைக்கிறாங்க. ஆனால் அதுவும் ஒரு விதத்தில் நல்லதாக போயிடுச்சு. இதெல்லாம் பண்ணது அந்த வெண்ணிலாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு நினைக்கிறாங்க. வெண்ணிலா கிட்ட போகிறாங்க. ஓ அன்பு நம்ம கிட்ட தான் லவ் சொல்ல வராரு போலுக்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் அன்பு இருந்துக்கிட்டு வெண்ணிலா நீ நேற்று பண்ண காரியத்தினால என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்கிறாங்க. உடனே வெண்ணிலா ஷாக் ஆகுறாங்க. அது எப்படி நடக்கும், நீங்கள் என்ன விரும்பும்போது எப்படி கண்மணியோட சேர்ந்து இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கத்துறாங்க. அன்பு இருந்துக்கிட்டு அது எப்படி நீங்கள் வந்ததும் ஒரு விதத்தில் நல்லதாக போயிடுச்சு, ரொம்ப தேங்க்ஸ் வெண்ணிலா, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். எனக்கு கண்மணி கிட்ட எப்படி தான் லவ் சொல்கிறது அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் கடைசி நேரத்தில் நீ ஒரு ஐடியா கொடுத்து என்னை கண்மணி கிட்ட லவ் சொல்ல வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு ரொம்ப தேங்க்ஸ் வெண்ணிலான்னு சொல்கிறாங்க. உடனே வெண்ணிலா இருந்துக்கிட்டு நான் கண்மணி கிட்ட லவ் சொல்கிறதுக்காக இதெல்லாம் செஞ்சேன், நீங்கள் என் மேலே உள்ள லவ்வை அவகிட்ட சொல்லணும், அதுக்காக தானே இப்படி பண்ணேன், இதெல்லாம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க. அன்பு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. இங்கே கண்மணி கிட்ட போயிட்டு அன்பு ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கார்த்திக் இருந்துட்டு அண்ணன் எனக்கு என்ன வித்தியாசமாக இருக்கிறான், எனக்கு அண்ணனோட முகத்துலையும் அண்ணி முகத்துலையும் ஏதோ புளிவு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அன்பும் கண்மணியும் வெக்கப்படுறாங்க. வெக்கலாம் படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் பவித்ராவும் ரொம்ப கெட்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு வெண்ணிலா ரொம்ப ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.